கமர்தீனுக்கும் சாண்ட்ராக்கும் என்ன சண்டை அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கமர்தீன் வந்து சாரி கேட்க இங்கே வராரு. சாரி கேட்க இங்கே வரும்போது எல்லாருக்கிட்டையும் சாண்ட்ரா அழுதுட்டுருக்காங்க. 2 காதையும் அப்படியே பொத்திட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர், இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு கமர்தீன் கத்துறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க, அப்படி தான் போவாங்க, அது அவங்களோட இமோஷன், அப்படிலாம் நீங்கள் யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது, உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு நீ கூப்பிட்டா நீ கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு சபரி, கானா, வினோத் எல்லாருமே, விக்ரம் எல்லாருமே சொல்கிறாங்க கோவப்பட்டு. அன்றைக்கி இதுக்கு தான் திவ்யாவை எல்லோரும் பிளாக் பண்ணாங்க. எனக்கு உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. சாண்ட்ரானோடனே எல்லோரும் அவங்க போட்டு அது அவங்களோட இமோஷன்ஸ், அவங்க நீ கத்தியாச்சு, அதனால் இனிமேல் உனக்கு பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, அவங்க போட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கமர்தீன் வந்து அந்த இடத்துல ஃப்ராடுங்கிற தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. அந்த ஒன்றையும் அவர் யூஸ் பண்ணாமல் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் சொல்லியிருந்தானா அவ்வளோமே 100% கரெக்ட், எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. பட் அந்த தப்பான வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னனால கமர்தீனுக்கு இங்கே யாரும் சப்போர்ட் இல்லை. உடனே விக்ரம் போயிட்டு சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பக்கெட்டை உதச்சையில் அது இன்னுமே எங்களுக்கு கோவம் இருக்குது, சொல்லி அதை பெருசு பண்ண வேண்டான்ட்டு தான் நான் பேசாமல் இருக்கேன், அது என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு கமர்தீன் கிட்ட. கமர்தீனுக்கு அந்த இடத்துல திருப்பி பதில் சொல்கிறதுக்கு தெரியல, அவர் பேசாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா ஃப்ராடுன்னு சொல்கிறது மோசங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கமர்தீன் சொல்கிறாரு, ஃப்ராடுன்னு நீங்களும் தான் அன்றைக்கி திவ்யாவை சொன்னீங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது உங்கள் ஒப்பீனியன் அப்படின்னோடனே விக்ரம் வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கிட்டார். ஆமாம் இங்கே எல்லாருமே அப்படி தான், நேற்று கூட பாருங்கள் திவ்யா மற்றவங்கள்ட்ட சொன்னாங்க, அது அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, பட் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அது தப்பாக தெரிஞ்சுது, திவ்யா சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்கு கோவம் வந்துச்சு, ஸோ அது எல்லாமே ஒருத்தரோட ஃபீலிங்ஸ், இந்த வீட்டில் எதுவுமே தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. சாண்ட்ரா அழுதுகிட்டே போனோடனே இப்போ பின்னாடியே சபரி போயிட்டு சமாதானப்படுத்த போகிறாரு. உடனே அவங்க பயங்கரமாக அழுறாங்க, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சபரி சொல்கிறாரு, அதெல்லாம் உங்களை உடைக்கணும்னு சொல்கிறது, நீங்கள் மற்றவங்கள்ட்ட நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, இல்லை அப்படி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வராரு. இதில் தான் சபரியோட பிஹேவியர் நீங்கள் பார்க்கணும். அந்த ஸ்க்ரீன் ஓப்பனில் இருக்குது, அவர் இது வெளியில் இருந்துட்டு பேசுகிறாரு, உள்ளே போல் வெளியே இருந்துட்டு உள்ளே இருக்கிற பர்சன்ட்ட பேசுகிறாரு, பேசி சமாதானப்படுத்துகிறாரு. சமாதானப்படுத்தி பரவாயில்ல, எனக்கு கூட தான் ஒரு நேரம் உங்களை நல்லவங்கன்னு தோணும், ஒரு நேரம் தப்புன்னு தோணும், ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு. இங்கே வந்துட்டு கமர்தீன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவங்க பண்ணுறது எல்லாமே ஃபேக்காக தான் தெரியுது, நாங்கள் அடிச்சுப்போம், இது பண்ணுவோம், தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டு அதை ஒரு பெருசாக்கி ஒரு ஏற்றி விடுற மாதிரியே எனக்கு தோணுதுன்னு. ஆனால் பாரு என்னன்னா சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றியெல்லாம் விடலடா, நான் போய் அழும்போது அவங்க தானடா என்கிட்ட பேசினாங்க, அதனால தானே நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாரு இந்த இடத்துல கமர்தீன்ட்ட சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கமர்தீன் வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாரு, எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா சொல்கிறாங்க, கமர்தீன் வந்து இப்போ இந்த வார்த்தையில் இனி எவ்வளோ வார்த்தை வேணால் பேசுவான், அவனுக்கு அது ஈஸியான வார்த்தை. ஆனால் சாண்ட்ரா வந்து இன்னொருத்தரை ஃப்ராடுன்னு சொல்லும்போதே, அதாவது விக்ரம் திவ்யாவை ஃப்ராடுன்னு சொல்லும்போதே அது தப்புன்னு சொன்ன பொண்ணு, அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு பர்சன் சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. இதே சாண்ட்ரா தான் டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணுன்னாங்க, ஸ்கூபி டூன்னு சொன்னாங்க, பைத்தியம்னு சொன்னாங்க விக்ரமை, அதனால் வா உள்ளே போய் நீ எதை பிடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. திவ்யா உள்ளே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பட் அந்த இடத்துல விக்ரம் வந்து ரீசெண்டாக விலகி போயிடுப்பார். இது எதுவும் தெரியாமல் அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, கமர்தீன் வந்து எவ்வளோ கேவலமாக வேணால் பேசுவான், ஆனால் வந்து சாண்ட்ராக்கு அந்த மாதிரி கேவலமாக பேச தெரியாது, அதனால தான் அவங்க அப்செட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அரோரா அந்த இடத்துல சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.